வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபால்ட் டேலியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறது இல்லைங்க. கஸ்டமைசேஷன் டூல் ஒன்று பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஆர்டர் லெவல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ஆல்ரெடி டேலியில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ரீஆர்டர் லெவல் ஆர் டேஞ்சர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த ரிப்போர்ட்டுக்கு போய்க்கிறோம். நம்ம ஜஸ்ட் இங்க கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஐட்டம் எல்லாம் ரீஆர்டர் லெவல் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஷோ ஆல் கொடுத்தோம்னா எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வரும். ரீஆர்டர் ஒன்லி கொடுத்தோம்னா அந்த ஸ்பெசிபிக்கா டேஞ்சர் லெவல் போன ஐட்டம்ஸ் மட்டும் இங்க எடுத்துட்டு வரும். இதுல வந்து நம்ம ஆர்டர் எவ்வளவு பிளேஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வவுச்சர்ஸ் போயிட்டு இங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். சப்ளையர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விவி இன்ஃபோடெக்ல எக்ஸ்க்ளூசிவா நீங்க ரீஆர்டர் லெவல் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கிருந்துட்டே நீங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ஜி ஆப்ஷன் கொடுத்துட்டு, அதாவது கோ டு ஆப்ஷன் கொடுத்துட்டு ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸ்டாக் குரூப் ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேம் ரா மெட்டீரியல் அப்படிங்கிற குரூப் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் லெவலில் போயிருக்கு, பிலோ ரீஆர்டர் லெவல் போயிருக்கு. நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். எல்லா ஐட்டத்தையும் செலக்ட் பண்ணுவேன். நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். இல்லை சிங்கிளாகவும் நான் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணேன்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஒரு ஆட் ஆன் ஒன்று லோட் பண்ணது மூலியமா இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சிருக்கோம். ஜென்ரேட் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் ஆகி ரெடியா இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன்னா, எந்த சப்ளையர் அப்படிங்கறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு வரேன். ஸோ ரேட் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ரேட்ல கொடுத்து வச்சிருக்கேன். இந்த ஐட்டத்தோட பர்ச்சேஸ் ரேட்டை அதுவே எடுத்துக்கிச்சு. நான் ஜஸ்ட் சேவ் பண்ணேன் அப்படின்னா வித்தின் செகண்ட்ல நான் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து போட்டுற முடியுது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப போய் நம்ம வந்து வவுச்சர்ஸ்ல போய் மேனுவலா வந்து ஐட்டம் என்ன, குவான்டிட்டி என்னங்கிறது கொடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம எஃபெக்டிவா மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏடான் இந்த ஏடான் இந்த மாதிரியான புதுசா உங்களுக்கு ஏதாவது ஏடான் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து விவி இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.